அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சின்னு சொல்ல முடியல நண்பர்களே. ஒரு வழியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை சுயமோட்டு அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, பிரச்சனை தீர்ந்து விட்டதா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இதில் எனக்கு இன்னொரு கவலை என்னன்னா, இதே எஸ்ஐடி தான் சென்னையில் நடந்த இன்னொரு வழக்கையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது அவங்களுக்கு ஒரு ஒர்க்லோடு அதிகமான மாதிரி தான் இருக்கின்றது. ஸோ எத்தனை நாட்களில் இந்த விசாரணை முடியும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட்டு, அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் எவ்வளோ டிலே ஆகும் அப்படின்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் இதை சட்டுப்புட்டுன்னு முடித்து நீதி கிடைத்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதில் ஹைகோர்ட்டில் அந்த புகார் கொடுக்க முன்வந்த பெண்ணை பாராட்டி இருக்கின்றார்கள். தைரியமாக புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். சிங்கப்பெண் அப்படின்னா இந்த பெண்ணைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுக்கு கிடைத்த தண்டனை அப்படின்னு விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றது. அது ஏதோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது இல்லைங்க. பகிரங்கமாக ஒரு சேனலில் விவாதத்தின் போது அந்த பெண்ணுக்கு கிடைத்த சரியான தண்டனை 8 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு ஒரு நண்பரோட ஒரு கட்டடத்துக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் என்ன, யாரும் இல்லாத இடத்துல, இப்படிலாம் கேள்வி கேட்கும் பொழுது இஸ் இட் நாட் விக்டிம் பிளேமிங்? அந்த இடத்துல நான் நெறியாளராகவோ இல்லை அந்த பேனலில் இருக்க யாரோ இருந்தால் நிச்சயமாக அந்த மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அவரை வெளில போக சொல்லுங்க அப்படின்னு இருப்பேன். எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தைரியம் வருது? இதே வார்த்தையை பாஜகவை சார்ந்தவரோ இல்லை இப்போதான் அந்த வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு போடுறாங்கல்ல, அவங்கள யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா, பார்த்தீங்களா இதுக்குத்தான் பெரியாரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது, இதெல்லாம் மனுஸ்மிருதி, பெண் அடிமைத்தனம், பெண் படிக்க வரக்கூடாது, வெளில வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணும், இப்படியெல்லாம் அடக்கி வைத்து கொண்டிருந்த கும்பலுடைய கோஷம் இது. இதைத்தான் பெரியார் மாற்ற வேண்டும் சொன்னார் அப்படி இப்படின்னு குதித்து எழுந்திருப்பாங்க. ஆனால் இப்போ முட்டு கொடுக்கறதுக்காக சொன்னதுனால அவர் முற்போக்குவாதி ஆயிட்டாரா? இதை பாருங்க, ராத்திரி 8 மணியோ 12 மணியோ தனியாக போகிறாங்களோ இல்லை துணையோட போகிறாங்களோ யாரோட போகிறாங்களோ அதுக்காக இது அவங்களுக்கு கிடைத்த தண்டனை அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பெண் செய்தது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு பேர் பிற்போக்குத்தனம், பெண் அடிமைத்தனம் இல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவீங்க? இதை யாராவது கண்டித்திருக்கின்றார்களா இது வரைக்கும்? அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கட்டும், இல்லை பெரிய பையனாக இருக்கட்டும், பெரிய பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கிறாங்க இல்லை எங்கேயோ போகிறாங்கன்னா அது அவங்களுடைய சௌகரியம். உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க, பிடிக்கலையா கண்ணை திருப்பிங்கன்னு போங்க, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதனாலேயே அத்துமீறுவதற்கு உங்களுக்கு யாரும் லைசன்ஸ் கொடுத்துல. யூ கேனாட் ஜஸ்டிஃபை யுவர் ஆக்ஷன்ஸ், இல்லீகல் ஆக்ஷன்ஸ், கிரைம், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டுன்னு வெளில போகிறேங்க, இது ஒருத்தருக்கு பிடிக்கல, அவர் என்ன பண்ணுறாரு, உடனே எனக்கு பலார்னு ஒரு அறை விடுறாரு, விட்டுட்டு கோர்ட்டில் போய் நின்ற உடனே, சார் அவர் ஷார்ட்ஸ் போட்டது எனக்கு பிடிக்கல சார், அது என்னை தூண்டி விட்டது சார், அதனால் நான் ஒரு அறை விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? இல்லை கூட 4 பேர் சார் அவர் ஏன் சார் ஷார்ட்ஸ் போட்டுக்கின்னு போனார், அதனால தான் இவர் தூண்டப்பட்டு அவர் அறை விட்டார் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்துல பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதே என் இடத்துல ஒரு பெண்ணை வச்சு பாருங்கள், மற்ற நேரத்திலலாம் பெண் அடிமைத்தனம் ஒழிக அப்படின்வாங்க, பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முட்டு கொடுக்கணும்னு வரும்போது இந்த மாதிரி அப்படியே ஒரு டெகால்ட்டி அடிச்சிருவாங்க. எப்படி இதையெல்லாம் சேனல்களில் அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. லைவாக போது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போ அந்த பெண்ணுக்கு கிடைத்த சரியான தண்டனைன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் மைக் ஆஃப் பண்ணியிருக்கணுமா வேணாமா? சரி விடுங்க, ஊடக தர்மம் அதை பற்றிலாம் நாம் பேசக்கூடாது, எங்கே இருக்குதுன்றீங்களா? இந்த வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிறைய பெர்டினன்ட் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முதலாவது கொஸ்டின் அந்த எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ண விதம். நாம் அன்றைக்கே இதை பற்றி சொல்லியிருந்தோம். என்ன கேட்டால் இது இந்த சாஃப்ட்வேர் கிளிச் இப்படின்றதெல்லாம் இஃப் சம்திங் கேன் கோ ராங் இட் வில் கோ ராங், அவ்வளோதான். ஸோ இதை அரசு தரப்புலேயே காவல்துறையிலேயே என்ன ஒரு நடைமுறை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான செக்ஷனில் வருகின்ற கேசஸ், போஷ் இல்லை போக்சோ அப்படின்னும் போது அதில் அந்த விக்டிமோட பெயர் அப்படின்ற இடத்துல ப்ரொடெக்டட்னு போடுங்க.
ஏன் நீங்கள் வந்து ஜாம்பவான் அருண்னு போடுறீங்க? அதுக்கு பதிலாக ப்ரொடெக்டட்னு போடுங்க. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் ஆல்ஃபபெட்டில் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது நிஜமாக பேரா இல்லை வந்து வார்த்தையா அதெல்லாம் அது யோசிக்காது. அதே மாதிரி மொபைல் நம்பர் மேண்டேட்ரியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு கொடுத்துட்டு போயிருங்க. அது நான் அந்த நம்பரை கால் பண்ணி அந்த நம்பர் இருக்குதா இல்லை டுபாக்கூர் நம்பரான்னு செக் பண்ண போதா? ஸோ அந்த இடத்துலையே நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஒருவேளை யாராவது ஹேக் பண்ணி கூட எடுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அப்போவும் இதை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. யாரா விக்டிம் அப்படின்னு பார்த்தா ப்ரொடெக்டட்னு இருக்கும். மொபைல் நம்பர் அடிச்சிங்கன்னா 1 2 3ன்னு போட்டால் நீங்கள் உடனே திஸ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ ஆரம்பத்திலேயே நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் வராது. அடுத்தது எஃப்ஐஆரில் எழுதப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இதையும் வந்து கோர்ட்டில் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். யூ ஹாவ் டு சென்சிட்டைஸ் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். சிம்பிளாக தான் சொன்னோம். நம்ம வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா நாம் என்ன எழுதியிருப்போம் எஃப்ஐஆரில், அதை மட்டும் யோசிச்சு பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் காவல்துறைக்கு ஒர்க்லோட மட்டும் ஏற்றின்னு போகிறீங்க, ஆனால் சரியான ட்ரைனிங்கு இந்த மாதிரியான ஓரியன்டேஷன் இதெல்லாம் இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஏதோ 14 பேர் வந்து அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க மேலே கோர்ட்டே சொல்லியிருக்காங்க யூ ஹாவ் த ரைட் டு ப்ராசிக்யூட் அப்படின்னு. பட் இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்க வேண்டும். அந்த சினிமா பிரபலங்கள் ஒரு சில பேர் வி ஸ்டாண்ட் வித் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் இல்லை, ஒட்டுக்கா எல்லாரோடையும் நம்ம நிற்கணும், அது வேறு விஷயம். இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றாக நிற்க வேண்டும். யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீயே வந்து அதுக்கு கேள்வி கேட்கல, இதுக்கு மட்டும் கேள்வி கேட்குற அப்படின்னு நொட்ட நாயம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ திடீர்னு இந்த சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லை, சினிமா பிரபலங்களுடைய வாரிசுகள்லாம் கூட இந்த மாதிரி அறிவுஜீவிகள் ஆகிட்டாங்க, இந்த கருத்து சுதந்திர போராளிகள் ஆகிட்டாங்க. அதில் கேட்குறாங்க, மணிப்பூருக்கு ஏன் அவர் சாட்டையில் அடிச்சிக்கல, குரல் கொடுக்கல, இங்கே மட்டும் அடிச்சிக்கிறாரு அப்படின்னு. சரிங்க, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக அந்த ஒரு அகில இந்திய கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர். இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுத்துன்னுக்கிறார். மணிப்பூர் மாநில தலைவர் அவர் கிடையாது. அதனால் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுத்தார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த மணிப்பூருக்கு இங்கேருந்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க, காசாக்கெல்லாம் கூட குரல் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்கல? ஓட்டு மட்டும் நாங்கள் கொடுக்கணும், ஆனால் குரல் நீங்கள் அங்கே கொடுப்பீங்களா? அப்போ அங்கேயே போய் எலெக்ஷனில் நில்லுங்க, அவங்களே ஓட்டு போடுறாங்களா பார்ப்போம். நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? எங்களுக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டுக்கிறீங்களா? வேங்கை வயலுக்காக என்ன பண்ணீங்கோ? வழுதலம்பேடுக்காக என்ன பண்ணீங்கோ? அந்த சேலத்தில் அந்த பையன் அது மாதிரி பண்ணாலும் அதுக்கு என்ன பண்ணீங்கோ? இதே தலைநகரத்தில் ஒரு சிறுமிக்கு நடந்த கொடுமை ரொம்ப நாளாக நடந்து வந்து கொண்டு இருக்கின்றதா அந்த கொடுமை. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லை இதே மாதிரி ஒரு எஸ்ஐடி மாதிரி அதில் வந்து தமிழ்நாட்டை சாராத காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு அவர்களை நியமித்து அந்த கேஸை நடத்த சொல்லியிருக்காங்க. அந்த கேஸை நடத்துகிற 3 பேர் தான் வந்து இப்போது இந்த கேஸும் எஸ்ஐடியில் வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து மணிப்பூருக்கு பொங்கினவங்க, காசாவுக்கு பொங்கினவங்க என்ன குரல் கொடுத்தாங்க, என்ன பொங்கினாங்க சொல்லுங்கள். அப்போது வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுப்போம், தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம்னா தமிழ்நாட்டில் ஏங்க நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க? எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்காதீங்க. மணிப்பூர்லேயும் காசாலையும் போய் ஓட்டு கேட்டு பாருங்கள், அவங்க போட்டால் ஜெயிச்சுட்டு போங்க, அங்கே எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகுங்க, பிரைம் மினிஸ்டர் கூட ஆகிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. ரைட். இப்போது இந்த ஒரு சொசைட்டியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த மாதிரியான பாலியல் வன்முறைகளுக்கு ஆளான பெண்கள், சிறுமிகள் யாராக இருந்தாலும் அவர்கள்கிட்ட நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அதை பரீட்சைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஸ்கூட்டரில் போகும்போது எதிர்க்க எவனோ ஒருத்தன் குஷ்டு வண்டி ஓட்டின்னு வந்து இடித்து அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கின்னு கையிலையோ கால்லையோ தலையிலையோ கட்டு போட்டுன்னு கிளாஸுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. நல்லா படிக்கிற புள்ள, அவனுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்னு, அவ்வளோதான், அத்தோடு போதும், அதுக்கு மேலே வேணாம். அடுத்தது, ஏய் இச்சவனை சும்மாவா விட்டாங்க, அங்கேயே போட்டு வெளுத்திருக்க வேணாம், போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சா? போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்கப்பா, அது கேஸ் நடக்குது. அவன் இனிமேல் லைசன்ஸை கேன்சல் பண்ண, வண்டி ஓட்டவே கூடாதவன். அதான் இந்த 2 ரியாக்ஷன் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இவர் வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படின்னோ அவருக்கு வந்து அனுதாபம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்றதோ அதெல்லாம் அவுடேட்டடு ஃபீலிங்ஸ் நான் நினைக்கிறேன்.
இந்த நேரத்தில் தான் வந்து இதில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கின்றது, அதனால் என்னென்ன புத்தகம் அப்படின்றத வந்து டெய்லி ஒரு புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஜெயகாந்தன் அவர்களது சிறுகதைகள். இது நிறைய எழுத்தாளர்களை வந்து இவர் காலத்தை மீறி சிந்திக்கிறவர், காலத்தை தாண்டி எழுதுகிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு புகழுரைக்கு பொருத்தமான ஒரே ஒரு நபர் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் அது ஜெயகாந்தன் அவர்கள் மட்டும்தான். காலத்தை தாண்டி சிந்திக்கிறது மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக எழுதியவர் ஜெயகாந்தன் அவர்கள் மட்டும்தான். அவருடைய அக்னி பிரவேசம் சிறுகதை, இது ஆனந்த விகடனில் வந்து முதலை சிறுகதையாக வெளிவந்தது. சின்ன கதை தான். அதாவது ஒரு பொண்ணு காலேஜ் அன்றைக்கி சீக்கிரம் விட்டுறாங்க, மழை பெய்யுது, பஸ்ஸு வரல. அப்போது தான் காரில் வந்து லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் காரில் ஏறிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கேயோ ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்கின்றது. அதுக்கப்புறம் தெருமுனையில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுறான். இப்போது அந்த பொண்ணு அப்படியே அந்த மழையில் நனைஞ்சிட்டு வரா. ஒரு மாதிரி வரதை பார்த்த உடனே அவங்க அம்மா போய் கேட்குறா என்னன்னு. இந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த அம்மா பதறி போய், நேச்சுரலாக எல்லாமா அப்படி தானே, ஐயோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறேடியே அப்படின்வாங்க. உடனே அதெல்லாம் ஒன்று கொடுத்தோம். அக்கம் பக்கத்தில் என்னாச்சு அப்படின்ன உடனே அந்த அம்மா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் பரீட்சை இருக்குது, இப்படி மழையில் நஞ்சிட்டு வந்து நிற்கிறாளே, ஜுரங்கிற வந்ததுன்னா அப்புறம் பரீட்சை எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா இவ்வளோ வருஷம் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ன உடனே ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைன்னு எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு தலையில் குடமாக தண்ணியை ஊற்றிட்டு, இது வெறும் ஜலம்னு நினச்சிக்காத, நெருப்பு. தெருவில் போகிறோம், அசிங்கத்தை காலில் மதிச்சிக்கிறோம், அதுக்காக என்ன காலை வெட்டியாக போட்டுடுறோம், காலை அலமிண்டு சாமி ரூமுக்குள்ளே பூஜை ரூமுக்குள்ளே போகிறோம்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோ, நீ இனிமேல் பரிசுத்தமாயிட்ட அப்படின்வா. இதுதான் அக்னி பிரவேசம் அப்படின்னு அன்றைக்கு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. இன்னைக்கு இந்த கற்பு அப்படின்னு சொல்கிறதோட அர்த்தமே வந்து மாறிக்கொண்டே வருகின்றது. தர்மங்கள், சட்டம் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் தர்மங்கள் வந்து காலந்தோறும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை கற்பழிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதில்லை. பாலியல் வன்முறை, வன்கொடூரம், இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்துலேருந்து முக்கியமாக அந்த சினிமாக்களில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும். இவ்வளோ ஏங்க, யாராவது ஒருத்தன் வலுக்கட்டாயமாக கழுத்தில் தாலி கட்டி போட்டானா அவன் தான் புருஷன், நீ தாலியை கட்டக்கூடாது. இப்படித்தான் சினிமாக்கள் நமக்கு காலம் காலமாக போதித்து வந்தது. ஏன் ஒரு படத்துலேயே வந்து அதை குளிக்கும்போது பாத்ரூமில் பார்த்துருவாரு, உடனே என்னை பார்த்துட்டல, அப்போ நீ தான் என் புருஷன், நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட முற்போக்கு கருத்துக்களை நமக்கு சொல்லி வந்தது தான் தமிழ் சினிமா. ஆனால் அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. இந்த தாலி அப்படின்றது வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து கல்யாணம், காட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் போட்டுக்கிறது. மற்றபடி இந்த ஆஃபீஸு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது அது தேவையில்லை அப்படின்ற ஒரு ட்ரெண்டு தான் இன்றைக்கி வந்துட்டுருக்குங்க. அவங்கவுங்க சௌகரியம், இதிலெல்லாம் வந்து நாம் தலையிட முடியாது. அதே மாதிரி இப்போ அந்த கற்பு பாருங்கள், லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இப்போ அதையும் இப்போ பண்ணிட்டாங்கன்னா இந்த என்னது திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லாமே மாறி வரும்போது நாம் இன்னும் அந்த காலம் மாதிரி ஐயோ இப்படி ஆயிடுச்சாமே இப்படின்லாம் மூஞ்சி வச்சுட்டு இருக்க வேணாம். எங்கேயோ பைக்கில் போனாங்க, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலில் கட்டு போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு போதும் நம்மளுடைய எமோஷன். அதையெல்லாம் கடந்து போக வேண்டும். நான் இந்த இன்சிடென்ட் சொல்ல, எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னாலும் நாம் இப்படிப்பட்ட ரியாக்ஷனை தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். எந்தெந்த விஷயத்துக்கோ நம்ம எருமாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மாற்றிக்க கூடாதா? நிஜமாகவே அந்த பெண் சிங்கப்பெண் தான். யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அந்த எஃப்ஐஆர் எல்லாம் நான் பார்க்கல. யாராக இருந்தாலும் இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு ஆளானவர்கள் யாராக இருந்தாலும் முன்வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களைத்தான் உண்மையான சிங்கப்பெண்ணாக நான் பார்க்கிறேன். மற்றபடி விளையாட்டில் ஏதோ சாதனை பண்ணிட்டதுனாலையோ, இல்லை அரசியலில் சாதித்ததுனாலையோ, இல்லை ஒரு பிஸ்னஸில் சாதித்தவங்களையோ கூட நான் சிங்கப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இவங்களால் பல பேர் பாதுகாக்கப்படுகின்றனர் ஃப்யூச்சரில். அதே மாதிரி பல கொடூரமான ஜந்துக்கள், மிருகங்களை விட கேவலமானவர்கள். ஏன்னா மிருகங்கள்லாம் யோகியமாக தான் இருக்குது, நாம தான் கேவலமாக போயின்னு இருக்கிறோம். ஸோ அவர்கள் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள். இதுதான் வந்து அந்த சிங்கப்பெண்ணாக பார்ப்பதற்கு முக்கியமான காரணம். நிஜமாகவே என்னுடைய பாராட்டுக்கள். நம்ம சமூகம் கொஞ்சம் திருந்தணும். இதில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்துட்டார், பெருசாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு.
எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணிட்டார், ஒட்டுமொத்த இந்த ஆணாதிக்க சமுதாயத்தையே குறை சொல்லிட்டார். சரி, அப்போ எல்லா ஆம்பளைங்களையும் ஒரு 3 மாதம் தண்டனை ஜெயிலில் போட்டுருவோமா? ஏன்னா ஒட்டுக்கா போடுறதுக்கு இடம் பத்தாது, அதனால மாற்றி மாற்றி போடலாமா? என்னங்க இதெல்லாம்? முட்டு கொடுக்கறது அப்படின்னு வந்தாச்சுன்னா அது வேற, அங்கே என்ன பண்ணாங்க இங்கே என்ன பண்ணாங்க இதெல்லாம் வேற கேட்டுனுக்கிறாரு அவர். நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். அதை விட்டு ஆணாதிக்க சமுதாயம் இந்த மனநிலை மாற வேண்டும் அப்படின்னா சரி கொடுங்க, முட்டு கொடுக்கணும் அப்படின் போது கொடுத்து தான் ஆனோம். ஆனால் உங்கள் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லை அப்படின்றத நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல. இதில் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் வந்து திமுகவை சார்ந்தவர், அதில் வந்து நிர்வாகியாக இருக்கிறார், இந்த விங்கில் இருக்கார் அந்த விங்கில் இருக்கார் அப்படின்லாம் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஆதாரங்கள் எடுத்து கொடுக்குறாங்க, அந்த பக்கத்துலேருந்து அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இவங்க வந்து அப்படியே ஃபோட்டோ வீடியோவாக எடுத்து விட்டுனுக்குறாங்க, பாருங்கள் அமைச்சர் அங்கே போகிறார் இங்கே போகிறார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்மெட்டீரியல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இவங்க வந்து எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டர்கள் வாங்க, அவங்க வந்து 1.5 கோடி தொண்டர்கள் வாங்க, மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 8 கோடி மக்கள் இருக்க இந்த மாநிலத்தில் குறைந்தபட்சம் ஒரு 4 கோடி பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் திமுக அதிமுக குறிப்பாக ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒரு குற்றச்செயலில் மாட்டிக்கினாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ஒரு லிங்கில் ஒரு கட்சி கொண்டு வந்துடலாம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலைங்க. ஆனால் அவர் கட்சிக்காரராகவோ இல்லை கட்சி நிர்வாகியாவோ இருந்து இல்லை ஒரு கட்சி நிர்வாகியுடைய சொந்தக்காரராகவோ இருந்து அந்த செல்வாக்கு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றதா, சட்டத்தின் முன் அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றதா, இதைத்தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். இதுதான் விசாரணைகள் வெளிவர வேண்டும். அதை விட்டுட்டு இவர் கட்சிக்காரர் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே இது வந்து இந்த டேக் டைவர்ஷன் மாதிரி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அங்கே துஷ்பிரயோகம் செய்கிறாங்களா, அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுதான் முக்கியம். அவர் நிர்வாகியாக இருக்கட்டும் இல்லை நியூட்ரல் பர்சனாக இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் தனி மனிதர் தானா, இவருக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு கும்பல் இருக்குதா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இல்லீகலாக ஏதாவது இருக்கின்றதா, இதுதான் வந்து விசாரணைகள் வெளிவர வேண்டும். கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், அதை வந்து யாரும் புகார் கொடுக்க வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தைரியமாக வெளிக்கொணர வேண்டும். அப்போ தான் வந்து இவர் தனியாளா இல்லை ஒரு கூட்டம் இருக்குதா அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அப்படியே அள்ளி கொண்டு போய் ஜெயிலில் போடணும். அதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே இந்த வழக்கு விசாரணைன்றது சுறுசுறுப்பாக நடைபெற வேண்டும். கோர்ட்டு விசாரணையும் விரைவாக நடத்தப்பட வேண்டும். இந்த வாய்தாளை இழுத்தடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போதான் மக்கள் மனசுல நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரலை அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தார், 200ல் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இப்போ வந்து 200க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து தன்னம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை ஆகிவிடும். மக்கள் மனசுல நம்பிக்கை ஆழமாக ஊன்ற வேண்டியது ஆளுங்கட்சியுடைய கட்டாயம். எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க, நாம் அதை தானே செஞ்சிருந்தோம். அதனால் இன்றைக்கி அவங்கள பார்த்து அரசியல் ஆக்காதீர்கள், இதை பெரிதுபடுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதில் ஹத்ராஸ் இங்கே தமிழகத்தோட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அங்கே நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை. இதுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து பெரிய போராட்டம்லாம் நடத்தினாங்க, எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க, கோஷம் போட்டாங்க, அதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த ஆன்டி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த செய்தியை பாருங்கள். ராகுல் காந்திக்கு எதிராக 3 பேர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள். மான நஷ்டஈடு 50 லட்ச ரூபா கொடுங்க ஆளுக்கு அப்படின்னு. எதுக்காகன்னா, இதில் வந்து அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஆனால் நீதிமன்றத்தால் பின்னாடி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இந்த குற்றவாளிகள் எல்லாம் ஃப்ரீயாக வெளில சுற்றி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டதா இவங்க சொல்கிறாங்க. எங்கள் மேலே குற்றமே கிடையாது, நாங்கள் வந்து தப்பே செய்யலை, அதனால தான் நீதிமன்றத்தால் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டுட்டார், அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், இதுக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருகின்றது. அதாவது இப்போ இந்த எஃப்ஐஆர் லீக் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண்ணின் பெயரை அந்த ட்விட்டரில் ரிவீல் பண்ணிட்டார் அப்படின்னு. இது வந்து சட்டப்படி குற்றம், அதனால் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னா யாரும் பண்ணலைங்க. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போயிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லுங்க, யாரும் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டது.
என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அந்த ட்வீட்டை வந்து ராகுல் காந்தி அவர்கள் டெலீட் பண்ணிட்டாரு. அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்லையும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து இவங்க தரப்பிலிருந்து, ராகுல் காந்தி அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஸோ கோர்ட் வந்து அதை குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்போது இதே மாதிரி எல்லார் விஷயத்துலையும் நடக்குமா? அங்கே என்ன ஸ்பெஷல் ஆர்கியூமெண்ட் வச்சாங்க, என்ன லீகல் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சாங்க? ஏன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதோ ட்வீட் போட்டதுக்கு, அதுக்கப்புறம் ஏன் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணதுக்கே வந்து தண்டனை அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய வக்கீல்கள்லாம் இந்த அண்ணன் அது கேஸில் என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இவங்க கேஸில் ஆஜராகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்களா அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், லா பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். நான் சொல்கிறது கரெக்டு தானே? மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.